தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியை பற்றி பார்க்கின்ற போது பெண்ணாளுமை பகுதி. உங்கள் அநேகருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்துகின்ற முகமாக அவர்களை நேர்காணல் செய்து அவர்களூடாக பல விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்க போகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது வளமை போல ஆளுமை மிக்க பெண்களை நாங்களுமே அறிமுகப்படுத்துவது வழக்கம். அதே போல இன்றைய தினமும் உங்களுக்காகவே ஆளுமை மிக்க பெண் ஒருவரை அடையாளப்படுத்துவதற்காக அடுத்துமே அந்த காணொலி காத்திருக்கின்றது. பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அது சார்ந்து எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்குத்தான் ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். குறிப்பா இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு ஆசிரியரோடு தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியில் பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர் என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லலாம், நிறைய விடயங்களை நாங்கள் மீட்டி பார்க்கலாம் என்பதுதான் உண்மை. குறிப்பா ஆசிரியர் என்று சொன்னதும் எங்களுடைய பாடசாலை காலத்தில் நாங்கள் பயணித்த ஒரு பெற்றோர்கள் என்றுதான் நாங்கள் அவர்களை சொல்லலாம். எவ்வளவுதான் காலங்கள் ஓடினாலும் எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் எங்களுடைய பாடசாலை காலமும் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் எங்களால் எப்பவுமே மறக்க முடியாது. எவ்வளவு தூரம் படித்தாலும் எவ்வளவு தூரம் சென்றாலும் எவ்வளவுதான் நாங்கள் பட்டங்களை பெற்றாலும் ஒரு கட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத விடயம் என்னன்னு சொல்லி கேட்கின்ற வேளையில் எல்லாருடைய நாவிலும் வரக்கூடியது என்னுடைய பாடசாலை வாழ்க்கை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அதுதான் எல்லாருக்கும் கிடைக்க பெற்றிருந்த பெரிய ஒரு செல்வம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் கல்வியை அந்த ஆசான்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது, அந்த கற்றதனால் தான் நாங்கள் எல்லாருமே இப்போது இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார் ரெஜி டேனியலா தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். இவர் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியராக இருக்கின்றார். 6ஆம் வகுப்பு தொடக்கம் OL மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் இந்த பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்கள். என்னுடைய பெயர் ரெஜி டேனியலா சாம்சன் ரெக்ஸ். நான் இனிவில் மத்திய கல்லூரி கிறிஸ்தவ பாட ஆசிரியராக தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முதல் பாடசாலை, அதாவது நான் கற்ற பாடசாலை உடுவில் மகளிர் கல்லூரியில் நான் ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்நிலை வரை கல்வி கற்றேன். அதன் பின்னராக நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் எனது கற்பித்தல் பயிற்சியை பெற்று 3 வருடங்கள் கற்பித்தல் பயிற்சியை பெற்று அதன் பின்னதாக முதல் நியமனமாக முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்தில் உள்ள பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்திலும் அதே வலயத்தில் உள்ள திருமுருகண்டி இந்து வித்தியாலயத்திலும் கடமையாற்றி 2015ஆம் ஆண்டு வலிகாம வலயத்தில் உள்ள கந்தரோடை தமிழ்கந்தையா வித்தியாசாலையிலும் இவரிடம் 3ஆம் மாதம் தொடக்கம் இனிவில் மத்திய கல்லூரியிலும் கடமையாற்றி கொண்டு வருகின்றேன். நான் கற்பித்தலை தேசிய டிப்ளோமா கல்வியையும் கல்விமானி பட்டத்தையும் கிறிஸ்தவ கற்கைகளில் முதுமானி பட்டத்தையும் பெற்று என்னுடைய சேவையை 19 வருடங்கள் நிறைவாக செய்து ஆற்றி வருகின்றேன். கட்டாயம் 1 வருடமல்ல 2 வருடமல்ல 19 வருடங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி மிஸ், இந்த 19 வருட பயணம் என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஓரிரு நாட்கள் அல்ல, பல வருடக்கணக்காக நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 19 வருட கால ஆசிரியர் பணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆசிரியர் பணி என்பது தற்பொழுதான கால பகுதியில் மிக கடினமான ஒரு பணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை கையாள்வது இலகுவான காரியம் அல்ல. அவ்வாறு இருக்கும் போது என்னுடைய கற்பித்தலில் நான் கையால் தடி தூக்குவது இல்லை. மாணவர்களை அன்பாகவும் அரவணைப்பாகவும் கற்று அவர்களை அவர்களுடைய தேர்ச்சியை அடைய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் கிறிஸ்தவ பாட ஆசிரியராக இருக்கிறதன் காரணமாகவும் நான் அந்த மாணவர்களோடு அன்பாகவும் ஆதரவாகவும் என்னுடைய கற்பித்தல் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கும் ஆவலுமாக இருக்கின்றது.
இந்த 19 வருட பயணத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருப்பீங்க. குறிப்பா வந்து நீங்கள் சொன்னது போல இந்த ஆசிரியர் தொழில் முதல் இருந்ததை விட இப்போது மிக மிக ஒரு கடினமான ஒரு தொழில் என்று சொல்லலாம். ஏனென்று சொல்லி பார்க்க சில பேரை நான் கேட்பேன், நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்க, ஆனா அவர்கள் வந்து வேறு துறையில் இருப்பார்கள். பேசாமல் நான் ஆசிரியராக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்ப நான் கேட்பேன், ஏன் நீங்கள் இப்படி சொல்றீங்க? ஆசிரியர்கள்னா தானே கஷ்டம் முடிய ஒவ்வொரு நாளும் நாங்களும் மாணவர்கள் மாதிரி போய்க்கொண்டே இருக்கோம். அப்ப அவர்கள் என்னிடத்துல வந்து சொன்ன ஒரு விஷயம், ஆசிரியர்ன்னு சொன்னால் அதிகம் லீவு கிடைக்குமா? சரியா? ஆசிரியர்ன்னு சொன்னா அதிகம் லீவு கிடைக்குமாம். விடிய போனா நாங்க 2 மணியோட வீட்டை வரலாம். அப்படின்னு வந்து அந்த ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் உணரக்கூடியது, ஆசிரியர்ன்னு சொன்னால் படிக்கிற காலத்திலேயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடசாலை சென்றோம். அந்த படித்து முடித்ததுக்கு பிற்பாடு இப்ப வரைக்கும் நாங்கள் எவ்வளவுத்தை நாங்கள் கற்றோம் என்றதை தாண்டி இனி கற்பிக்கின்ற விடயம் தான் அதிகமாக இருக்கும் உங்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறார்கள், காலையில் சென்றீர்கள் என்று சொன்னால் 2 மணிக்கு வந்து விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் 2 மணிக்கு ஒரு ஆசிரியரால் வர முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மாணவர்களை கையாள வேணும். அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அறிந்து கொள்ள வேணும். அதை தாண்டி இந்த பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து சரியான கற்றலையும் நல்ல ஒரு வழிகாட்டலையும் அவர்கள் தங்களுடைய அந்த பாடசாலை நேரத்தை கடந்து கொடுப்பார்கள். அதை விட அவர்களுக்கு கொடுப்பது அந்த லீவுல வந்து அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு அதற்காக இல்லை. அடுத்து அந்த லீவு முடித்து நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செல்கின்றோமோ அவற்றை எல்லாமே வந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு இருக்கும்போது எனக்கு அந்த விடயம் தெரிந்தது. ஆனால் பேசுகின்றவர்கள் எல்லாம் இன்னமும் பேசட்டும், ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொல்லி. இவ்வாறு விமர்சிப்பவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கற்பித்தல் பணி என்பது மிகவும் கடினமானதுதான். ஆனாலும் மாணவர்களை நாங்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கற்பித்தலை போதிக்கும் போது அது அவர்களுக்கும் வெற்றியாக இருக்கும், எங்களுடைய பணியும் வெற்றியாக அமையும். நீங்கள் லீவை பற்றி சொன்னீங்கள். எல்லோரும் பொதுவாக லீவு எடுப்பதை விரும்புவதில்லை. ஏனென்றால் ஆசிரியர் பணி வந்து ஒரு மகத்தான பணி. ஏனைய தொழில்களை போல அன்று ஆசிரியர்கள் வந்து மாணவர்களோட, அதாவது உயிர்களோட அவர்களுடைய கல்வி வாழ்வை நாங்கள் ஒரு வழிகாட்டி விட வேணும் என்ற ஒரு தொழிலோட சம்பந்தப்பட்டபடியால நான் அவ்வாறு லீவு எடுப்பது இல்லை. இவரிடமும் 3 நாட்கள் தான் நான் லீவை எடுத்திருக்கின்றேன். என்னுடைய 19 வருடங்களிலும் நான் அதிகளவு லீவு எடுத்தது என்னுடைய பிள்ளைகளுடைய குழந்தை பேற்றுக்கான பிரசவ விடுமுறை மட்டும் என்பதுதான் உண்மை என்று நான் சொல்லுவேன். என்னை போல எத்தனையோ ஆசிரியர்களும் தங்களுடைய கடமையை இவ்வாறு தான் செய்வார்கள். எது எப்படி இருந்தாலும் சவால்கள் வரத்தான் செய்யும். அந்த சவால்களை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அமைதி போக்கில நாங்கள் எங்களுக்கு தரப்படுற மாணவர்களை எங்களை போல முன்னுதாரணமாக செயற்படக்கூடியவர்களாக அவர்களை உரிய பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். இதை தாண்டி மிஸ் வந்து பார்த்தோமாக இருந்தால் இப்ப படிக்கிற காலத்திலேயே எப்படா எங்களுடைய கல்வி காலம் முடியும் என்று நாங்க பார்த்து கொண்டிருப்போம். ஆனா அந்த கல்வி காலமும் முடிந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு துறையை சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கு சென்று விடுவோம். ஆனால் நீங்கள் அந்த கல்வியிலே தான் இன்று வரைக்கும் பயணிக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கும்போது அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த கல்வி சார்ந்தே உங்களுடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் இந்த துறையை வந்து தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன? எனக்கு 2 சகோதரர்கள், அண்ணாவும் அக்காவும். நான் 5 பேர் எங்களுடைய குடும்பத்தில். அவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்களுடைய குடும்ப நிலைமை காரணமாக என்னையாவது அரச வேலையில ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அவாவாக இருந்தது. அந்த வகையில நான் கற்ற பாடசாலை ஆசிரியர்களை பார்க்க எனக்கு மிகவும் ஆசை. அவர்களை பார்த்து சிறு வயதில் இருந்து நான் விளையாட்டு, மற்றது நடனம், சங்கீதம், நாடகம், இந்த கலைகளை நான் ஓரளவு பாண்டித்யமாக செய்வேன். எனக்கு தார பொறுப்புகள். அப்போ அந்த டீச்சர்ஸை பார்க்குற டைமில் நானும் ஒரு டீச்சராக வர வேணும் என்ற ஆவல் என்ற உள்ளத்தில் சிறு வயதில் இருந்தே இருந்தது. அதுக்கு உந்து சக்தியாக என்னுடைய வீடும் அமைந்திருந்தது. சரி, அப்படி வீடு தான் அமைந்திருந்து நான் அந்த பயிற்சியை பெற்று ஆசிரியராக வந்தால் தொடர்ந்தும் நான் அந்த பணியில பயிற்சியை, அதாவது தொடர்ந்து நான் முன்னோக்கி செல்வதற்கு என்னுடைய துணைவர்
எனக்கு உந்து சக்தியாக இருக்கின்றார். நான் பாண்டியன் குலத்துல இருந்து இங்க வந்ததன் பிற்பாடுதான், நான் பாண்டியன் குலத்துல இருக்கும் பொழுதுதான் எனக்கு 2011ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அதுக்கு பிற்பதாக தான் நான் அந்த 2 பட்டங்களையும் பெற்றேன். நான் கிறிஸ்தவ பாட பட்டம்தான் கல்வியற் கல்லூரி. என்னுடைய மைனர் சப்ஜெக்ட் வந்து சோஷியல். அப்ப நான் குடியியற் கல்வியையும் கிறிஸ்தவ பாடத்தையும் தான் பாடசாலைகளில படிப்பித்து கொண்டு வந்தேன். நான் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, நான் சமூக விஞ்ஞான பாடத்துல ஒரு பட்டம் பெற வேணுமெண்டு. அதுக்கு கணவர் ஓமண்டு கல்விமானி பட்டம் சோசியல் சயின்ஸ்ல பெற்றேன். பிறகு ஏண்டா என்னுடைய துறையில ஒரு பட்டத்தை பெறலாமே என்று முதுமானி கற்கைகளை கிறிஸ்தவத்துல பெற்றேன். அவ்வாறாக என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆசிரியர்கள், இன்னும் அதிகமாக நான் கல்வியற் கல்லூரியில கற்பித்த பீடாதிபதி, வழிகாட்டிய உபபீடாதிபதிகள், என்னுடைய வகுப்பு ஆசிரியர்கள் நான் இத்துறையில முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு வழிகாட்டினார்கள். அத்துடன் நின்று விடாது என்னுடைய அருட்தந்தையர்கள், நான் கிறிஸ்தவ பாட கத்தோலிக்க ஆசிரியராக இருக்கிறபடியால எங்களுடைய பங்கில இருந்த அருட்தந்தையர்கள் வழியாக நான் இந்த ஆசிரிய பணியில முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்தது. கட்டாயம் ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருந்தீங்க. சரி மிஸ், அதை தாண்டி வந்து இந்த ஒரு 25 வருட காலமாக வந்து நீங்கள் மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதிலும் வந்து பெரிய ஒரு ஆசிரியராக சிறந்து விளங்குகின்றீர்கள். 25 ஆண்டுகளும் சாதாரணமானதல்ல, 19 தாண்டி அதிகமானதாக இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் 2000 ஆண்டளவில் என்னுடைய காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றினான். அந்த வருடம் தொடக்கம் எங்களுடைய பங்கு தந்தையை நீங்க மறைக்கல்வி கற்பிக்க வேண்டும். மறைக்கல்வி கற்பிக்கிறதுக்கும் நாங்கள் 3 தேர்ச்சிகளை பெற்றிருக்க வேண்டும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று 3 பரீட்சைகளில் நாங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். 3வது பரீட்சை கௌரவப்பட்ட பரீட்சை. அந்த 3 பரீட்சைகளிலும் நான் சித்தி அடைந்திருந்தேன். அப்ப அந்த பங்கு தந்தையினை நீங்கள் அழைத்து நீங்கள் மறைக்கல்வி வகுப்பை கற்பிக்க உங்களுக்கு விருப்பமாண்டு, அது ஒரு சேவையாகத்தான் நான் கருதுகின்றேன். இன்று வரை தொடர்ந்து பயணிப்பதற்கு அது ஒரு சேவை மனப்பான்மை ஒன்று கட்டாயம் தேவை அந்த மறைக்கல்வி கற்பிப்பதற்கு. அத்துடன் நான் அந்த வருடத்தில இருந்து இன்று வரை நான் என்னுடைய பணியில சிறப்பாக சேவையாற்றி வருகின்றேன். சரி, இவற்றையெல்லாம் தாண்டி இந்த ஆசிரியர் பணியில் வந்து சவால்கள் என்பது அதிகம். நிறைய ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஒரு பாடசாலையில் வந்து கற்றலை ஆரம்பிக்கின்ற வேளையில் வந்து நானா நீயா என்கின்ற போட்டி கட்டாயம் இருக்கும். அது ஆசிரியர் துறை என்பதை தாண்டி எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறு நீங்கள் இந்த ஒரு 19 வருட ஆசிரியர் பணியில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நான் அனைவருடனும் சமனாக பழகும் ஒரு சுபாவம் உள்ள குணமுள்ள நான் என்றுதான் நான் நினைக்கிறேன். எந்த இடத்திலையும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்து என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று. என்னுடைய அந்த 4 பாடசாலையும் இந்து பாடசாலை. ஆனாலும் நான் அவர்கள் மத்தியில எனக்கு சவால் என்று பெருசாக வந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய அதாவது சரஸ்வதி பூசை என்றால் சரஸ்வதி பூசைக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய திருவிழா என்றால் நானும் அவர்களுடன் இணைந்து செய்கிற ஒரு ஆசிரியராகத்தான் இன்று வரை இருக்கின்றேன். அதால் எனக்கு பெரிய சவால்கள் என்று இல்லை. மற்றபடி எனக்கு ஒரு சந்தோஷமாக பழகுற சுபாவம் ஒன்று இருக்கு. எல்லாரையும் அரவணைத்து வெரி ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்துட்டு வர வேணும் என்று முரண்பாடுகளை இலகுவாக தவிர்த்து கொள்ளுவேன். கூடியிருந்து கதைக்கிறதை பெருசா விரும்ப மாட்டேன். எனக்கு பிடிச்ச இடங்கள்ல நான் இருந்து கதைத்து சவால்களை என்று எனக்கு பெருசாக வரவில்லை. 2006ஆம் ஆண்டு நான் என்னுடைய முதல் நியமனம் பெற்ற பாடசாலை வந்து எங்களுக்கு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால நாங்கள் இந்த பாதை கூட்டப்பட்டு நாங்கள் மீண்டும் அங்க நின்று அந்த கஷ்டங்களை அனுபவித்து மீண்டுமாக 2027 இங்க வந்து திரும்பி நாங்கள் எங்களுடைய கடமைக்கு திருப்பி போனாங்கள். அப்படியான சின்ன சின்ன சவால்களே தவிர ஆசிரியர்களோ அதிபர்களோ எனக்கு பெரிய சவாலாக இருந்தது இல்லை என்னுடைய தொழிலுக்கு. ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் எங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியான முறையில் கற்றுக்கொண்டதால வந்து அவர்களுக்கு ஏற்றால் போல் எங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பது உங்களுடைய ஒரு
பழக்கமாக இருந்தது. சரி மிஸ், 4 பாடசாலையில வந்து கற்பித்தலை வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த 4லையும் வந்து இது எனக்கு பெட்டரா இருந்த ஒரு பாடசாலை, இதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இந்த பாடசாலையிலேருந்து இவ்வளவு சீக்கிரம் நான் அடுத்த பாடசாலைக்கு நியமனம் பெற்று போவேன் என்று நான் எதிர்பார்க்கல. இவ்வாறு நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணக்கூடிய பாடசாலை? என்னுடைய முதல் பாடசாலை முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலயம். நான் நினைக்கிறேன் நாங்கள் போகும்பொழுது வீதிகளே இல்லை, சாதாரண வீதி இல்லை, குண்டும் குழியுமான ஒரு வீதி தான். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய பாடசாலையை நான் மறப்பதும் இல்லை, மாணவர்களை நான் இன்று வரை மறப்பதும் இல்லை. அவர்களுடன் தொடர்பில் தான் இருக்கின்றேன். என்னுடன் இணைந்து கற்பித்த ஆசிரியர்களும் அப்படித்தான். அதிபர் ஆசிரியர்களுடைய தொடர்பு இன்றும் பேணப்படுகின்றது. மாணவர்கள் உயர்ந்த நிலையிலும் காணப்படுகின்றார்கள். நான் அந்த பாடசாலை இடம் முதலென்றால் ஒரு கவலை தானே, அந்த வகையில அந்த பாடசாலை எனக்கு மிகவும் விருப்பம். என்னுடைய துணைவர் கூடி கேட்டிருக்கிறார், இப்ப விட்டாலும் நீர் போயிடுவீர் அந்த ஸ்கூலுக்கு என்று. சிலர் சுவாரஸ்யமாக வீட்டில் கதைப்பதும் ஒன்று. ஏனென்றால் இதுக்கும் முதல் என்றது ஒரு ஆவல் தானே. மற்றது என்னுடைய இன்டர்வியூலே நான் கேட்டேன், எனக்கு வன்னிக்குள்ள தாங்க ஸ்கூல் என்று கேட்டு நான் போன பாடசாலை. இந்த பாடசாலை என்று கேட்கவில்லை, நீங்கள் எந்த மாவட்டத்தை விரும்புகிறீர்கள் என்று கேட்க நான் வன்னி என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் இந்த பாடசாலை தந்தாங்க. மிக அன்பான பாடசாலை, அன்பான ஆசிரியர்கள், அன்பான மாணவர்கள். இன்று வரை அந்த பாடசாலை என்னுடைய மனதிலே நின்று நிலைத்து நிற்கின்றது. அதோட வந்து எல்லாருமே நினைப்பார்கள் மிஸ், இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருந்தேன்னு சொன்னேன், என்னுடைய வீட்டிலிருந்து நான் வேலைக்கு செல்வதைத்தான் எல்லாரும் விரும்புவினோம். வேறொரு மாவட்டத்துக்கு போய் அங்கு தெரியாத நபர்களோட பழகி, அங்கு வேறு மனிதர்களோட தங்கி இருந்து நாங்கள் ஒரு வேலையை ஃபேஸ் பண்றதுன்றது வந்து அது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம், மிக மிக ஒரு கடினமான ஒரு விடயம். அதோட வந்து எங்களுடைய வீட்டுல வந்து பெற்றோர்களும் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எப்பவுமே பெண் பிள்ளைன்னு சொன்னால் அது எங்களுடைய வீடு தான் சேஃப் அப்படின்னு வந்து யோசிப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை தாண்டி எனக்கு இந்த பாடசாலையில இந்த மாவட்டத்துல நான் கல்வி கற்றால் எனக்கு நல்லது. அது என்ன காரணம்? மாவட்டம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்ததன் காரணமா, இல்லைன்னு சொன்னால் அங்க பின்தங்கப்பட்ட மாணவர்கள் அதிகம் இருப்பார்கள், அவர்களுக்கு சரியான கற்றலை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருந்ததா? அந்த காலத்துல எனக்கு நான் கல்வியில இருக்கும் பொழுது எனக்கு அந்த பிரதேசத்து ஃப்ரெண்ட்ஸோட கூட தொடர்பு இருந்தது. அப்ப நான் நினைச்சேன் அந்த அவங்களோட இதன் மூலமாக அந்த அவங்களுடைய பிரதேசத்திலே என்னுடைய கற்பித்தல் செயற்பாட்டை நான் நிறைவாக செய்தால் என்னோட மனம் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை அடையும் என்ற நோக்கமும். மற்றது நான் அந்த பாண்டியங்குளத்தை அவங்களுக்கு சொன்னதற்கு காரணம் வந்து என்னுடைய குடும்பம். எங்களுடைய அப்பா, அம்மா, சகோதரர்கள். இன்று வரை அப்பா இறந்துட்டார், அம்மா என்னுடன் இருக்கின்றா. நான் அதாவது நேரம் தவறி நான் பாடசாலைக்கு இற்று நாள் வரை சென்றதில்லை. அப்பா சொல்லுவார், எதுக்கும் ஒரு 5 நிமிடம் முன்னதாக நீங்கள் வெளிக்கிட வேண்டும். நான் வெளிக்கிடுவதற்கு பாண்டியங்குளத்தில் திங்கள் போய் நின்று நாங்கள் வெள்ளிதான் திரும்பி வீட்டுக்கு வருவோம். திருமுருகண்டி அப்படி அல்ல, ஒவ்வொரு நாள் விடியவும் எங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே செய்து பாடசாலைக்கு நாங்கள் ஏழியாக சென்று வருவதற்கு உதவி புரிந்தார். அது மட்டுமல்ல, எங்களுடைய கற்பித்தல் பணிக்கே கூட உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய அப்பா, அம்மா, சகோதரர்கள். அவர்களுடைய வல்லமையால தான் நாங்கள் இன்று வரை இயங்குகிறோம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பக்கங்கள்ல ஸ்கூல்ல தங்களுடைய சொந்த மாவட்டத்தில் வேலை செய்ய விரும்புவார்கள். கட்டாயத்தின் நிமித்தம் வெளி மாவட்டம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இருக்குத்தானே. அதில் நாங்கள் ஏழியாக செய்து வந்தபடியா இப்பொழுது எங்களுடைய மாவட்டத்தில் செய்கின்றோம். நாங்கள் வேலை கிடைக்கும் போது தனியாக்கள் தானே, திருமணமாகவில்லை. அப்போ எங்களுக்கு அது பெரிய கஷ்டமான காரியமாக தெரியவும் இல்லை. திருமுருகண்டி வந்ததே நான் திருமணம் முடித்து குழந்தை பேற்றின் பின்னராகத்தான் நான் திருமுருகண்டி வந்தேன். அதுவரையும் பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்தில் நான் கற்பித்தல் பயிற்சியை செய்தேன். இன்று வரை தொடர்ந்து நிற்பதற்கு உதவியாக இருக்கிறது. நல்ல ஒரு விடயம். ஒரு பின்தங்கிய ஒரு பாடசாலைக்கு நல்ல கற்றலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆசானுடைய ஒரு தொழில். அதை நீங்களாகவே முடிவு செய்து அந்த இடத்துக்கு சென்று உங்களுடைய கற்றலை கொடுத்தது மிக மிக அருமையான ஒரு விடயம். அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இந்த 19 வருட காலத்துல உங்களுக்கும் அந்த நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பீங்க.
19 வருஷத்துல உங்களுக்கு ஆண்டு ஒன்றிலிருந்து காப்போதர சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற வேளையிலே நீங்களே நிறைய பேரை கடந்து தான் வந்திருப்பீர்கள் அந்த ஸ்டேஜுக்கு. அதுல அதிகம் உங்களை நிறைய பேர் புஷ் பண்ணியிருப்பார்கள். நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல ஒரு துறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விடயங்களை சொல்லியிருப்பாங்க. சில பேர் நீங்க யோசிக்கின்ற விடயத்துக்கு எதிர்மாறாக பல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். இந்த 19 வருடத்தில் நீங்க ரொம்பவே அந்த டிராவலிங் அந்த பயணத்துல வந்து மறக்க முடியாத நபர்கள்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? என்னுடைய அக்காவைத்தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய அக்கா அவைத்தான் நான் முன்னுதாரணமாக சொல்லுவேன். அவ எனக்கு ஒரு அம்மா என்றுதான் சொல்லுவேன், இரண்டாவது அம்மா. என்னுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் அவ தான் உறுதுணையாக இருப்பாள். அதாவது ஒரு கஷ்டம் என்றாலும் சரி, நீர் இதை விடும் நான் பார்க்குறேன், நீர் உம்முடைய வேலைக்கு போ, உம்முடைய வேலையை செய்யும் என்று சொல்லி அவ தான் எனக்கு உறுதுணையாக இருந்தா. அவாவுடன் என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர், அவரை நான் மறக்கவே மாட்டேன். இன்று வரை அவருடைய உறுதுணை இருக்கிறபடியால தான் நான் சிறப்பாக என்னுடைய கற்றல் பயிற்சியை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய குடும்பம், நான் கற்ற பாடசாலை, இதற்கு மேலாக என்னுடைய கல்வியற் கல்லூரியில எனக்கு கற்பித்த பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள் எல்லோருமே என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள். மற்றது என்னுடைய அருட்தந்தையர்கள். கட்டாயம். இவற்றை தாண்டி இந்த கத்தோலிக்க பாடம் என்று சொன்னாலே எல்லாரும் அதை விரும்பி எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அது ஒரு அந்த பயணத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் விளங்கும். கத்தோலிக்க பாடத்துக்கு வந்து மாணவர்களுடைய முன்னுரிமை, அவர்களுடைய அந்த ஒரு விருப்பு வெறுப்பு எப்படி இருக்கிறது? சமயம் தானே, எல்லா பாடசாலைகளிலும் சமய கல்வி இருக்குது. சமயம் வந்து ஆர்வமாக வருவார்கள். நான் வந்து 2 பாடங்களையும் கற்பிக்கின்றேன், கிறிஸ்தவத்தையும் கத்தோலிக்கத்தையும். கத்தோலிக்கம் என்பது அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள். கிறிஸ்தவம் என்றது சில வேளை இடையில அவர்கள் வேறு சமயத்தில இருந்து மாற்றமடைந்து வருவார்கள். கத்தோலிக்க பிள்ளைகள் கற்பதை விட அவர்கள் ஆலயங்களிலே கற்று வருவது அதிகமாக இருக்கும். திருப்பலி சார்ந்த விடயங்கள், வழிபாடுகள் சார்ந்த விடயங்கள், இறைவார்த்தை சார்பான விடயங்கள் எல்லாம் அவர்கள் ஆலயங்களிலே மறைக்கல்வி ஊடாகவோ வேறு விடயங்கள் ஊடாகவோ அவர்களுக்கு வைக்கிற பாசறைகள் செயலமர்கள் ஊடாக அவர்கள் அறிந்து வருவார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் அவ்வாறே அவர்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்றது. எனினும் மாணவர்கள் வந்து ஆர்வமாக கற்பார்கள். அதை வாழ்வில கொண்டு செல்கிறார்களா என்பது இன்றைய காலத்தில் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. எங்களிடம் ஆர்வமாக கற்கின்றார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில பிரயோகிக்கிறார்களோ என்றது ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்கின்றது. சரி, ஏன் இந்த கேள்வி என்று சொன்னால், இப்போது அதிகமாக இந்த மாணவர்களை விமர்சிப்பவர்கள் வந்து அதிகம் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒழுக்கம் இல்லை, சரியான முறையில் கல்வியை கற்பதில்லை, பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் கல்வி கற்பது இல்லை என்கின்ற ஒரு பேச்சு அங்கு இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலை எவ்வாறாக இருக்கிறது? அவர்கள் கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மாணவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், அதே வேளை வேறு விடயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அதாவது தொலைபேசி பாவனை, நாடகங்கள், இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் பாடசாலையில. என்றாலும் சமூகத்தின் சீரழிவுகளுக்குள்ள பல்வேறு வகையில உள்ளாக்கப்பட்டுத்தான் வருகின்றார்கள். அது குடும்ப சூழ்நிலையோ சமூக சூழ்நிலையோ தெரியவில்லை. எல்லா மாணவர்களையும் நல்லவர்களாக பார்ப்பது என்பது தற்காலத்தில கடினமாகத்தான் இருக்கின்றது. கற்றலில இடர்படும் மாணவர்களும் இருக்கின்றார்கள். கற்றலை சுலபமாக கொண்டு செல்லக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள். கட்டாயம். இதையெல்லாம் தாண்டி இந்த அநேகமான பெண்கள் இருக்கிறார்கள், நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஆனால் எந்த துறை சார்ந்து சாதிப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தன்னிச்சையாக வந்து ஒரு முடிவெடுக்க தெரியவில்லை. பல்வேறுபட்ட பெண்களுக்கு இந்த விஞ்ஞானம், அரசியல், உலகமே மாற்றமடைந்து கொண்டு போகிறது. ஆனால் அடைக்கப்பட்ட பெண்கள் இன்னும் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். வெளி உலகம் தெரியாது, யாரோடு எப்படி பேசுவது என்பது தெரியாது, எங்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது, எந்த இடத்திற்கு எவ்வாறான ஆடைகளை நாங்கள் அணிந்து கொண்டு போக வேண்டும் என்பது கூட
பல்வேறுபட்ட பெண்கள் தெரியாமல் இந்த சமூகத்துல வந்து சிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பெண்களுக்கு, இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? எங்களுடைய வாழ்க்கையால தான் நாங்கள் அறிவுரை சொல்லலாம். எல்லோரும் முன் உதாரணமான வாழ்க்கையால தங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்வதனூடாக, அதாவது எங்களுடைய குடும்பத்தில முதல் நாங்கள் அதை கட்டியெழுப்ப வேணும். சமூகத்தில கட்டியெழுப்புவதனூடாக ஏனைய மாணவர்களையும், அதாவது ஏனைய சமூகத்திற்கும் முன்னுதாரணமான நடத்தை உள்ளவர்களாக நாங்கள் மாறும்போது எங்களை பார்த்து அவர்களும் மாற்றத்துக்கு உள்ளாகி செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. உதாரணமாக, நாங்கள் சரியாக நடந்தால் சமூகம் எங்களை பார்த்து திருந்தும். நான் எனக்கு 2 பிள்ளைகளுக்கு அதைத்தான் நான் சொல்லி வளர்ப்பேன். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. தம்பி, நாங்கள் சரியா நடந்தால்தான் மற்றவர்களை நாங்கள் விரல் நீட்டி கேட்கலாம், நீ சரியா நடக்கிறியா பிள்ளையா நடக்கிறியா என்று. நாங்கள் முதல்ல சரியா நடக்க வேணும். எங்களை பார்ப்பவர்கள் அதனூடாக தங்களை திருத்திக் கொள்வார்கள். கட்டாயம். விமர்சிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் செல்வார்கள். ஆனால் விமர்சிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருப்பது என்பதுதான் உண்மை. என்று சொன்னால், இப்போது அதிகமாக எங்களுடைய இந்த நாட்டை வந்து பார்த்தோமாக இருந்தால், உலகத்தை வந்து பார்த்தோமான டெக்னாலஜி எல்லாமே அதிகமாக கொண்டு போக பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள், எங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே வந்து மாற்றமடைந்து கொண்டு போகிறது. இதனால் வந்து பெண்கள் கூட சமூகத்தில் அந்த துறை சார்ந்து சாதிக்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அதோடு வந்து குறிப்பா இப்ப அதிகம் பேசப்படுகிறது இந்த அதிகமான பட்டதாரிகள். இவ்வளவு தூரம் படித்தும் எங்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லை என்று சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு விடயம். அதோடு வந்து நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன நிலையில இருந்தால் அவர்களால் வந்து வெற்றிகளை அடைய முடியும். ஆனால் அதை தாண்டி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் மத்தியில பிள்ளைகள் படிப்பது போல் நடிக்கிறார்களே தவிர அவர்கள் சரியான முறையில் கல்வி கற்பது என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு ஆசிரியராக எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பெற்றோர் வந்து பிள்ளைகளை நம்பித்தானே எல்லாம் செய்வார்கள். என்னுடைய பிள்ளை இன்னவாக வர வேணும் என்று அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை பிள்ளைகள்லாம் புரிந்து கொள்ள வேணும். எங்களுடைய பெற்றோருடைய நன்மதிப்பும் கௌரவமும் எங்களோட கையில தான் இருக்குது. அவ்வாறாக இருக்கிற பெற்றோரை எங்களுக்கு எந்த அளவில் அவர்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவு பகலாக சில பெற்றோர் வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறான பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தாங்களாக உணர வேணும். தாங்கள் இந்த சமூகத்தின் பிறழ்வான நடத்தைகளுக்கு நாங்கள் உட்பட்டு விடாதபடி எங்களுடைய கல்வியில நாங்கள் கண்ணாயிருக்க வேண்டும் என்றும் அவர்களை நினைக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களும் மாணவர்களை நல்ல நண்பர்களாக அழுகி பழக வேண்டும். பிள்ளைகளோட பிள்ளைகளாகவும் நண்பர்கள் மாதிரியும் அவர்களை பழகும் இடத்து பிள்ளைகள் தங்களுடைய ஒளிவு மறைவுகளை வந்து பெற்றோருக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்தினால் இவ்வாறான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் என்று நினைக்கின்றேன். அதுதான் சுற்றி வரை நாங்க பார்த்தோமா இருந்தால் மாணவர்கள் பெற்றோரை குறை சொல்கிறார்கள், பெற்றோர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சேர்த்து குறை சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். மிக்க நன்றி மிஸ். ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய பழைய காலத்தையும் நாங்கள் மீட்டி பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்க பெற்றது. இன்றைய இந்த பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக செலவழித்து இவ்வளவு தூரம் வந்து எங்களோட இவ்வாறான பல்வேறுபட்ட நல்ல விடயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியோடாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன மக்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக பல்வேறுபட்ட விடயங்களை ஒரு ஆசிரியரோடு கலந்து சிறப்பித்திருந்தோம். இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.